கடந்த 24 மணி நேரத்தில் மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை கட்டுக்கடங்காமல் நடந்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் கலவரம், தீ வைப்புகள் தொடர்கின்றன. குக்கி இன மாணவர் அமைப்பு சில மைத்தி குடும்பங்களை கடத்தி கொலை செய்து விட்டதாகவும் அவர்களுடைய உடல்கள் ஆற்றில் மிதப்பதாகவும் பரவிய வதந்தியை அடுத்து தலைநகர் இம்பாலில் கலவரம் வெடித்தது. கலவரத்தை அடக்கத் தவறியதாக கூறி பொதுமக்கள் முதல்வர் பைரோன் சிங் இல்லத்திற்குள் நுழைந்து சூறையாடினார்கள். அவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. அதே நேரம் 7 பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்களுடைய வீடுகளும் சூறையாடப்பட்டன. ஆத்திரமடைந்துள்ள மைத்தியின மாணவர் அமைப்பு மற்றும் மக்கள் 24 மணி நேர கெடு விதித்துள்ளனர். அதற்குள் கலவரத்தை அடக்காவிட்டால் நடக்கும் விளைவுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசும் உள்துறை அமைச்சகமும் பிரதமர் மோடியுமே பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளனர். இதற்கிடையில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உடனடியாக மணிப்பூர் செல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் இன்றும் வன்முறை பரவி நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.